ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பொங்கல் லீவுனால கொஞ்சம் வீக்லி மார்க்கெட் அப்டேட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால் இன்னைக்கு யூஸ்வலாக சாட்டர்டேவே அப்டேட் பண்ணிவிடுவோம். இன்னைக்கு சண்டே அப்டேட் பண்ணுறோம். பாருங்க, நம்ம லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி நம்ம மெட்டல் செக்டார் வந்து டாப் பர்ஃபார்மிங்காக இருந்திருக்கு. ப்ளஸ் பிஎஸ்சி பேங்க் வந்து நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டில் வச்சுருந்து அதுவும் நல்லாமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பொங்கல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, எப்படி மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணீங்க, என்ன லேர்ன் பண்ணீங்க, அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட்டில் போய் பார்க்கலாம். நம்ம இந்த வாரம் மார்க்கெட் அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 18th யூஸ்வல் 17th போகிறது 18th போட்டாச்சு. நம்ம சேம் டாப் டவுன் அப்ரோச்சு. அதில் வந்து மற்ற மார்க்கெட்லாம் ஓகே தான் இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். மெட்டல் செக்டார் பிஎஸ்சி செக்டார் மட்டும் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸில் சில்வர் வந்து சொல்லியிருந்தோம், சில்வர் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இண்டால்கோ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆல் டைம் ஹை கிட்ட ரீச் ஆயிருந்தது. வேதந்தா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், இன்னும் ஹோல்ட் பண்ணலாம். இன்காப்பர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மறுபடியும் வந்து கொஞ்சம் மறுபடியும் அடுத்த கரெக்ஷன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும் அந்த இண்டால்கோ இன்காப்பர்லாம். மேபி நெக்ஸ்ட் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வரும்போது வாங்கலாம். எஸ்பிஐ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியாச்சு. யூனியன் பேங்க், ஏயு ஸ்மால் பேங்க் வந்து ரொம்ப கீழே வந்துட்டு மேலே போயிருந்தது. பேங்க் ஆஃப் பரோடாவும் அந்த ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணிட்டு இருக்கு. மகாராஷ்டிரா சூப்பர், சவுத் பேங்க் சூப்பர், சிஎஸ்பி பேங்க்லாம் மேலே போயிட்டு மறுபடியும் வந்து சேம் சப்போர்ட் லெவல்லே வந்திருக்கு. சாரி, இப்போ வந்து நம்ம அட்வான்ஸ் டேர்மில் வந்து இந்துஸ்தான் ஜிங்க் வந்திருக்கு இந்த வாரம். வேதந்தா இதெல்லாம் வந்துச்சு. இப்போ வந்து இந்துஸ்தான் ஜிங்க் வந்திருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்குது, ஆர்பிஎல் பேங்க் இருக்குது, ஃபெடரல் பேங்க் இருக்குது. கனரா பேங்க் வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலாம். பேங்க் ஆஃப் இந்தியா, பிஎன்பிலாம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிருந்து இதெல்லாம் ட்ரேட் வரும்போது வாங்கலாம். சரி, வாங்க நம்ம போய் அனலைசிஸ் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். சாரி, நிஃப்டி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல லக்ஷ்மணன் கோடு நம்மளை காப்பாற்றுமா, சேதைக்கு லக்ஷ்மணன் கோடு போட்ட மாதிரி நம்மளுக்கு இந்த RSI 40 கோடு நம்மளை காப்பாற்றுமானா காப்பாற்றிருக்கு. அதை மறுபடியும் வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், லைட்டாக போனது மேலே வந்து இங்கே அது ரேஞ்ச் ஷிஃப்டே மாறி இருக்கு. லைட்டாக கீழே போனது. இந்த ரேஞ்சுக்குள்ளாரவே இருப்பேன் நான், இனி போக மாட்டேன்னு சொல்லி ஃப்ரைடேக்கு வந்து சொல்லியிருக்கு. இந்த இடம் பாருங்க, மற்ற இடத்துலாம் வந்து கீழே வந்த பிறகு மார்க்கெட் டவுன் ஆன உடனே ரிவர்சல் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல மட்டும் கிடைக்கல. ஏன்னா இது RSI வந்து லவுடு மூவ். ஒரு இங்கேருந்து வேகமாக சட்டுன்னு இங்கே 60லேருந்து குயிக் ஃபாலாக நடந்திருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக ஃபாலோ ஆகும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு டைம் எடுக்கும். அதான் வந்து லாஸ்ட் வீக்லி அப்டேட்டில் சொல்லியாச்சு. ஸ்டாக் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாலும் மோஸ்ட்லி கன்சாலிடேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. குயிக் ரிவர்சலுக்கான சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும்ண்டு. ஸோ ஹேமரில் சப்போர்ட் எடுத்து ஹேமரை பிரேக் பண்ணலை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஜோனில் இருக்குது. கூட வந்து வீக்லி வந்து வீக்லி கேண்டில் பாருங்கள். வீக்லி வந்து ஸ்பின்னிங் டாப்பாக இருக்குது. ஸ்பின்னிங் டாப்பு, பட் 20 SMAல சப்போர்ட் எடுக்குது. ஸோ நிஃப்டி ஓரளவுக்கு சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. சப்போர்ட்டை பிரேக் பண்ணாதான் கீழே போகும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இதோடவே பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி காட்டில் பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. RSI வீக்லியில் 60க்கு மேலேயே இருக்குது. ஆல்ரெடி மந்த்லி 60, மறுபடியும் 60க்கு வந்துடுச்சு. 60 கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி. இது மறுபடியும் கிராஸ் பண்ணால் ஆல் டைம் ஹைக்கு மேலே போயிட்டே இருக்கும். ஸோ நிஃப்டியை கம்பேர் பண்ணால் பேங்க் நிஃப்டி வந்து சூப்பர் பர்ஃபார்மிங்காக இருக்குது. நம்ம வந்து 2 செக்டார் சொல்லியிருந்தோம், மெட்டல், நிஃப்டி மெட்டல். பாருங்க, நமக்கு வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் மெட்டல் செக்டார் இருக்குன்னு சொல்லியாச்சு. செக்டார் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆல் டைம் ஹையை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. பண்ணி மறுபடியும் ஒரு சின்ன ரெட் கேண்டில் இருக்குது. மேபி மறுபடியும் அடுத்த அட்வான்ஸ் டேர்முக்கு வரதான சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் இருக்குது.
இந்த ஹையை விட ஆர்எஸ் இந்த ஹை கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற ஆர்எஸ்ஐ ஹை இந்த இடத்துல இருக்க ஆர்எஸ்ஐக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ மேபி மறுபடியும் நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். எல்லா ஸ்டாக்கும் ஹிண்டால்க்கும் அப்படி தான் இருக்குது, ஹிண்டு காப்பரும் அப்படி தான் இருக்குது. ஸோ மெட்டல் செக்டார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கலாம். இந்த நெகட்டிவ் டைவர்ஸ்னால இது வந்து ஃபால் ஆகும் அப்படின்றது இல்லை, பட் வந்து நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். இந்த இடத்துல கொடுத்த மாதிரி மறுபடியும் இங்கே கொஞ்சம் கொடுக்கலாம். இங்கே மறுபடியும் ஆர்எஸ் 60 சப்போர்ட் எடுக்கலாம். அந்த டைம் வந்து நம்ம வந்து மெட்டல் செக்டாரை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்யூ பேங்க். பிஎஸ்யூ பேங்க் வந்து அதுவும் வந்து அட்வான்ஸ் டாம் மாதிரி இருந்தது, பட் இல்லை, இந்த 20 SMAல சப்போர்ட் எடுத்து சிஐபி லெவலில் இருந்திருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு, சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. வீக்லியும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு, டெய்லியும் வந்து 60க்கு மேலே போய் நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மெட்டல் அண்ட் பிஎஸ்சி பேங்க் வந்து டாப் பர்ஃபார்மிங். இந்த ரெண்டு செக்டாரை தவிர நம்ம வேறு செக்டாரில் போய் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மார்க்கெட் நல்லா சப்போர்ட்டில் இருக்கும்போது, செக்டார் பிரேக்கெட்டில் இருக்கும்போது இந்த செக்டார் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நமக்கு நல்ல ட்ரேட்ஸ் கிடைக்கும். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த வேதாந்தா பார்க்கலாம். பிஇடிஎல் வேதாந்தா லிமிடெட் பாருங்க, நமக்கு வந்து இங்கே இருந்தது 609ல் க்ளோஸ் ஆகிருந்தது லாஸ்ட் ஃப்ரைடே. இப்போ நமக்கு வந்து 682 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஒரு 70 ருபீஸ்க்கு மேலே வந்து மூவ் கிடச்சிருக்கு. அப்படியே வீக்லியில் பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்ட் உங்களுக்கு 11%, 11.9, நியர்லி 12% 1 வீக்கில் மூவ் ஆயிருக்கு. இதுதான் வந்து பவர் ஆஃப் ஸ்டாக் செலெக்ஷன் சொல்கிறது. லாஸ்ட் வீக்கில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா உன்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து வேதந்தாவாக இருக்கும்னு சொல்லிட்டு. வேதந்தா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. யாரெல்லாம் ட்ரேட் எடுத்தீங்க, இல்லை யாரெல்லாம் வந்து இதை ட்ராக் பண்ணீங்க, அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஹிண்டால்கோ. ஹிண்டால்கோ அட்வான்ஸ் டார்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருந்தது, அதுலேருந்து இங்கே ஆல் டைம் ஹை வரைக்கும் போயிட்டு ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் கொடுத்துருக்கு. மேபி அடுத்த அட்வான்ஸ் டேர்மில் வந்தால் இந்த ஹிண்டால்கோவும் நம்ம வாங்கலாம், ஒன்றும் தப்பில்லை, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஹிண்ட் காப்பர். ஹிண்ட் காப்பர் வந்து அட்வான்ஸ் டேர்ம்குள்ள கிட்ட போச்சு, மேலே ஆல் டைம் ஹையில் மறுபடியும் இதுவாகிருக்கு. இதை வந்து நம்ம இங்கே 642க்கு மேலே பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் கப் பேட்டர்ன் பிரேக் அவுட்டுக்கு மேலே வாங்கலாம். இந்த வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க, பெரிய கப் இருக்குது, அதுக்கு மேலே போன பிறகு வாங்கிக்கலாம், அவசரம் இல்லை, வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன இது பண்ணணும், எஸ்பிஐஎன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இங்கே பாருங்க, ஃப்ரைடே இருந்த ப்ரைஸ் வந்து 1000ல் க்ளோஸ் ஆகிருந்தது, இப்போ 1042ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் 1 வீக்கில் உங்களுக்கு 4% மூவ். ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, எவ்வளோ சிம்பிளாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து யூனியன் பேங்க். இதுவும் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் தான். ஃப்ரைடே எங்கே இருந்தது, நல்ல மூவ் கொடுத்துருக்கு. வீக்லி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 8.5% மூவ் கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஃபியூச்சர்ஸில் வாங்கியிருந்தா நல்ல லோ ரிஸ்க்கு ஹை ரிவார்டு ஸ்டாக்காக இருந்திருக்கும். ஏயு பேங்க் வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா வந்து அதை மட்டும் சாரி பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஸ்டில் வந்து நமக்கு மேலேயே வந்து பிரேக் அவுட் லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு, ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து ஷூட்டிங் ஸ்டார் டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு.
வெயிட் பண்ணலாம். மறுபடியும் நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுவும் கொடுக்கலாம். பேங்க் ஆஃப் பரோடா, சவுத் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க். நமக்கு ஃப்ரைடே இங்கே இருந்தது, கொஞ்சம் டவுன் ஆகி அதுக்கு மேலே மேலே போயிருக்கு. சேம் ஏயு பேங்க், இது ரெண்டும் ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. சிஎஸ்பி பேங்க் வந்து நல்லா மூமெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு. மேபி இதுவும் வந்து நெக்ஸ்ட் நமக்கு வந்து அட்வான்ஸ் டேர்மில் இருக்கு. ரிவர்சல் கிடைச்சா இதையும் நம்ம வாங்கலாம். மறுபடியும் பிரேக் அவுட் ஜோனுக்கு மேலேயே தான் இருக்கு. ஸ்டில் பையிங் சிக்னல் கொடுத்தா இந்த இடத்துல நம்ம இன்னுமே இது வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் சிஎஸ்பி பேங்க்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஆன் வாட்ச் லிஸ்ட் வந்து கனரா எதுக்கு வாட்ச் லிஸ்ட் இருக்குன்னா வந்து பிஎஸ்சி பேங்க் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ பிஎஸ்சி பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது கனரா வந்து ஒரு பெரிய கப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வருது. அடுத்தது வந்து அடுத்தது இன்னொரு சாய்ஸாக என்னுடைய பேங்க் வந்து என்னுடைய ஸ்டாக் வந்து கனரா பேங்காக இருக்கலாம். ஒன்ஸ் இது வந்து கப் பேட்டர்னை பிரேக் பண்ண போகுது, பிரேக் பண்ணிட்டு ரீட்ரெஸ்மெண்ட்டில் கூட வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. நமக்கு வந்து பிஎன்பி பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ எல்லாமே பிஎஸ்சி பேங்க் செக்டர்ஸ் எல்லாமே வந்து ஆல் டைம் ஹை இல்லைனா வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஹைக்கு மேலே இந்த பிரேக் அவுட் ஜோனில் இருக்குது. ஒன்ஸ் பிரேக் ஆனால் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் இந்த வாரத்துக்கான வீக்லி மார்க்கெட் அப்டேட். நெக்ஸ்ட் வீக் வந்து பிஎன்பி, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க்கு இதெல்லாம் வாட்ச் பண்ணலாம். நமக்கு வந்து சில்வர் பார்க்கவே இல்லை. சில்வர் வந்து நம்ம வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே எங்கே இருந்தது $79 இப்போ $92 $90 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ சில்வருமே நல்ல மூவ் லாஸ்ட் வீக் கொடுத்துருக்கு. இதுவுமே இப்போ அடுத்து வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் கொடுக்கலாம். மறுபடியும் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்தால் வாங்கலாம். ஸோ வேதந்தா ஹோல்ட் பண்ணிக்கலாம். சில்வரு, ஹிண்டால்கோ, ஹென் காப்பர் பிரேக் பண்ண பிறகு வாங்கலாம். ஹிண்டால்கோ, இந்த இந்துஸ்தான் ஜிங்க் எல்லாமே வந்து அட்வான்ஸ் டேர்மில் வரும்போது வாங்கலாம், பை பண்ணலாம். பையிங் சிக்னல் கொடுத்தா மெட்டல் செக்டாரில் இங்கே பிஎஸ்சி பேங்க்கில் வந்து இந்த பேங்க்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் கொடுக்குது, நல்லா கொடுக்குன்னா இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஸ்டடி பண்ணுங்கள். இது வந்து ஃபார்வர்ட் டெஸ்டிங், பேக் டெஸ்டிங்கும் பண்ணலாம், ஃபார்வர்ட் டெஸ்டிங்கும் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு, எப்படி வந்து டாப் பர்ஃபார்மிங் செக்டாரு, டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கற்றுக்குங்க. அது கற்றுக்கினா உங்களுடைய வேலை வந்து 90% வேலை வந்து சிம்பிளாகிடும் ஸ்டாக் செலெக்ஷனில். சரிங்களா? அப்போ வந்து மீதி 10% வந்து எந்தெந்த ஸ்டாக் வந்து செக்டார்லேருந்து ஃபைன் டியூனாக வந்து எடுக்கலாம் அப்படின்றது பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த இயர் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் வந்து நல்லா இருக்கா பாருங்கள். நல்லா இருந்தால் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். எல்லாரும் பெனிஃபிட் ஆகட்டும். அதுக்காக தான் இந்த சேனலே தமிழ்ல யாரும் இது மாதிரி கிளியர் கட்டான ஒரு செக்டார் செலெக்ஷன், ஸ்டாக் செலெக்ஷன் இப்படி ஒரு சேனலே இல்லை. அதுக்காக தான் இது வந்து ஆரம்பிச்சிருக்கு. நல்லாவே போயிட்டுருக்கு. ப்ரீவியஸ் வீக்லி மார்க்கெட் அப்டேட்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.